ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்துல தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா புதுக்கோட்டையில நயினார் நாகேந்திரனினுடைய யாத்திரை நிறைவு விழாவுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியிருக்கிறாரு. இது பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். சார், பாஜக, அதிமுக மற்றும் பிற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதிமுக சைடுல இருந்து எந்த ஒரு முடிவும் தெளிவா எடுக்கப்படாத ஒரு நிலையில அமித்ஷாவுடைய இந்த அழைப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? ஒரே நாளையில உள்துறை அமைச்சரும் அதிமுகவினுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முரண்பாடான கருத்துக்களை பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? என்டிஏ அரசாங்கம் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸினுடைய ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு? அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுல அவங்களுக்குள்ள என்ன ஒரு உடன்பாடு வரவில்லைன்றது தெரியுது. ஆனா துரதிருஷ்டவசமாக அதிமுக இன்றைக்கு ஒரு அடிமை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடியை பொறுத்தவரையில இப்ப அப்பவும் பார்த்திருக்கிறோம். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால சசிகலா அம்மையாருடைய காலை எப்படி தவழ்ந்து போய் தொட்டார்ன்றதை பார்த்திருக்கிறோம். இப்ப அதை விட ஒருபடி மேல இருந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறவராகத்தான் இருக்கிறார். அதனால அவங்க கட்டாயப்படுத்தினால் கட்டாயமாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி செய்வார். வெற்றி பெற்றாதான கூட்டணி ஆட்சி, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கு முன்னால எங்க ஆட்சி எங்க கூட்டணின்னு பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு. அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு பாஜக கடந்த காலங்கள்ல விமர்சித்தது. ஆனா அதே அதிமுகவை இப்ப வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லி அமித்ஷா அழைக்கிறது இப்போ பாஜகவுடைய கொள்கை ரீதியான ஒரு பலவீனத்தை காட்டுதா, இல்ல எப்படியாவது கால் பதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதமா சார் இது? நம்ம அனுபவங்களின் அடிப்படையில பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி அரசியல்ல எந்த கொள்கையும் கிடையாது. அவங்க தேவையின் அடிப்படையில எப்படி வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை அவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. 72,000 கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்த உடனே அவரை துணை முதலமைச்சராக அறிவித்துட்டாங்க. அவர் சில நாட்களுக்கு முன்னால சொல்லியிருக்கிறாரு, என் மேல இப்படி பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்ப இவங்க ஊழல்னு சொல்றது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு யுக்தி. ஊழல் இருக்கா இந்தியாவுல? நிச்சயமாக இருக்குது, எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. அதனுடைய ஊற்றுக்கண் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒன்றிய அரசுல இருந்து ஆரம்பிக்குது. ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல வெளியிடப்பட்ட சிஏஜி ரிப்போர்ட் படியே எவ்வளவு ஊழல்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துல எப்படி டெண்டர்லாம் மாற்றப்பட்டது, எவ்வளவு கூடுதலான பணத்திற்கு வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதுல எவ்வளவு தவறுகள் இருக்குதுன்றத கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலே சுட்டி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி உலக அளவுல பார்க்கும்போது இந்தியாவினுடைய இண்டெக்ஸ் கரப்ஷன்ல ஆண்டுக்கு ஆண்டு நம்ம கூடிக்கிட்டே போறோம். குறைஞ்சிட்டு போறதுதான் சரியா இருக்கும். கரப்ஷன் கூடிட்டே போகுதுன்றது சர்வதேச அளவுல ஒரு அறிக்கை வெளியிடுறார்கள் வருஷந்தோறும். அதுல நம்ம நிலைமை மோசமா இருக்கு. இது எல்லாம் ஒன்றிய அரசினுடைய செயல்பாட்டை அடிப்படையாக வைத்து உருவாக்கக்கூடிய அறிக்கைகள். இப்ப இங்க நீங்க ஊழல்னு சொல்லும் போது நீங்கள் ஊழல் அற்றவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. ரெண்டாவது, அதிமுக ஊழலற்ற ஆட்சி நடத்தியதா? இப்பதான் ஒரு முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ராஜேந்திர பாலாஜி. இன்னும் நிறைய பேருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்களுக்கு மேல விசாரணை நடத்துறதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்காமல்லாம் இருக்கு. விஜய் பாஸ்கருக்கு அகென்ஸ்டாக எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது. வேலுமணி அவர்களுடைய ஊழல்கள் பற்றி அறப்போர் இயக்கமே ஏகப்பட்ட பட்டியல் வெளியிட்டு காட்டியது. சோ அப்படி பார்க்கும்போது ஊழல் என்பது அதிமுகவிலையும் இருக்கு, ஒன்றிய அரசு ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு. ஊழலுடைய அடிப்படை என்னன்னு சொன்னாக்கி நம்ம பொருளாதார தத்துவம், நாம பயன்படுத்தக்கூடிய முதலாளித்துவ கொள்கைகள், குறித்தாக தனியார் மயமாக்குதலும் தனிநபர்களுக்கு சொத்துக்கு களவே இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் செய்து விட்டதும் காரணமாக இன்றைக்கு ஊழல் என்பது மலிந்திருக்கிறது. ஊழல் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அதானி, அம்பானி, டாடா, இந்த மாதிரி ஆட்கள். எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் போன வருஷம் பார்த்தோம்.
எப்படி தங்களுக்கு லாபம் சேர்ப்பதற்காக எலக்ட்ரல் பாண்ட்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய செக் கொடுத்தாங்க, டிராப்ட் கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம். அதனால இந்த ஊழல் என்பது பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுகவோட ஊறி போயிட்ட ஒண்ணுதான். அதை பற்றி பெரிய விவாதம் நடத்தி இங்க அரசியல் செய்வது எந்த பயனும் தராதுன்னு நினைக்கிறேன். இப்ப திமுகவுடைய ஒரே நோக்கமே உதயநிதியை முதல்வராக்குவதுதான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இப்போ திமுகவுடைய தற்போதைய நகர்வுகள் இந்த விமர்சனத்துக்கு வலுவாக இருக்குமா, இல்ல வெறும் குற்றச்சாட்டு மட்டுமா தான் இருக்குமா சார்? அதாவது அடுத்த முதல்வர் யாருன்றத தீர்மானிக்க வேண்டியது அந்த கட்சி. திமுக வெற்றி பெற்று வரும்போது அவங்க அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்துதான் சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பார். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது உடனடியாக இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான தேவை இருக்கிறதாக தெரியல. அந்த மாதிரி உடனே ஆசைப்பட்டதாகவும் தெரியல. துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இவங்களா யூகித்து உடனே அவர் முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கிறாங்கன்றது ஒரு மிகைப்பட தகுந்த வகையில் பேசப்படுவதாகத்தான் இருக்குதே தவிர, நிச்சயமா திமுக ஆட்சியில் தொடர்வதாக இருந்தால் நாளை ஒரு நாள் உதயநிதி முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த கட்சியில உள்ள எல்லாரும் முடிவெடுக்கணும். மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க யாராவது இல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னா கட்சி ஒருவேளை மறுபரிசீலனை செய்யலாம். இல்ல அவங்களே இவர் நல்லா செயல்படுறாரு, ஒரு இளைஞர் ஆட்சிக்கு வருவது, தலைமை பொறுப்பேற்பது நல்லதுன்னு கட்சி முடிவு பண்ணாச்சுன்னா அதான் இறுதி முடிவு. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஏன் கவலைப்படணும்? அவங்க கட்சிக்குள்ள யாரை கொண்டு வர்றதுன்றதை பார்க்கட்டும். அவங்களுக்கு கட்சியில இன்னைக்கு எத்தனை பேரு தொடர்ந்து வாரிசுகளாக செயல்பட்டு இருக்காங்க. ராஜ்நாத் சிங் எடுத்துக்கிடுங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்துக்கிடுங்க. மோடிக்கு குழந்தை இல்லை, அதனால அவருக்கு வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லிடலாம். அவரே அவருக்கு வாரிசாக யார் வரணும்ன்றத முடிவு பண்றது அவரா தானே இருக்காரு. அதே மாதிரி அந்த ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய நிதின் கட்காரி இன்னைக்கு எத்தனால் தயாரிப்பதற்கு அவருக்கு லைசன்ஸை கொடுத்து நம்ம எல்லாம் எத்தனால் பயன்படுத்திய பெட்ரோல் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். இப்படி பட்டியல் வச்சாச்சுன்னு சொன்னா என்கிட்ட ஒரு நீண்ட பட்டியலே இருக்குது. ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க யார் யாருடைய வாரிசுகள் என்னென்ன பொறுப்புகள்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால இந்த வாரிசு அரசியல் என்பது இப்போ விவாத பொருளாக வர்றதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதல்ல இந்த மாநிலத்தினுடைய தேவை. இந்த தேவை மாநிலத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்ன்றதுதான் தேவை. அதை பற்றி முக்கியம் கொடுத்து பேசுறதுதான் அர்த்தமாகும். 20% கட்டிங் அப்படின்னு மணல் ஊழல், நிலக்கரி ஊழல் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கா புகார்களை அமித்ஷா வச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துலதான் இந்த குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது பேசுறது யாரு? ஒரு வழிபோக்கன் அல்ல, கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினர் அல்ல, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். இப்ப அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்குன்னா ஏன் இதுவரைக்கும் அவரால் நடவடிக்கை எடுக்க முடியல? காவல்துறை அவர்கிட்ட இருக்கு, சிபிஐ அவர்கிட்ட இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கிட்ட இருக்கு, ஐடி அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் அவர் தானே ஆட்டு படைச்சிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் யாருக்கு மேலேயாவது ஊழல் என்ற குற்றச்சாட்டை நிரூபித்திருக்கிறாரா? ஏன் நிரூபிக்க முடியல? அவ்வளவு உளவுத்துறையும் வச்சுட்டு ஏன் அவங்களால அதை நிரூபிக்க முடியல? இப்ப தேர்தல் வந்த உடனே திருப்பி அதை சொல்றது என்பது அது முறையான ஒரு பார்வை அல்ல. மக்களுக்கும் தெரியும் இது தேர்தலுக்காக பேசக்கூடிய விஷயம். ரெண்டாவது, அவங்க செயல்பாட்டுல ஊழலற்ற ஒரு அரசை அவங்களால கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுடைய ஊழலை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஊழல் ஒழியணும்னாக்கி ஒரு மாற்று சமுதாயம், ஒரு மாற்று பொருளாதாரம் வரணும். ஏற்றத்தாழ்வுகள் ஒழிய வேண்டும். எல்லோருக்கும் உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, ஓய்வு, இது அவ்வளவு கிடைச்சாச்சுன்னு சொன்னாக்கி ஊழலுக்கு இடம் இருக்காது. இன்னைக்கு ஊழல் மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இதெல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்லாந்து, டென்மார்க், நார்வே,
அங்கெல்லாம் ஊழல் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஊழலுக்கு கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்படுது. சீனாவில் ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களை எத்தனை பேரை கட்சியிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்ல, தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும். இங்க ஊழல் செய்யாம இருக்கிறதா தானே அவங்க அடுத்தவங்களை பற்றி குற்றம் சொல்ல முடியும். அவங்களே ஊழல் செய்யும் போது மற்றவங்களுக்கு பற்றி பேசுறாங்களே தவிர, அவ்வளவு அதிகாரங்கள் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத உள்துறை அமைச்சர் சும்மா திருப்பி திருப்பி இதையே பேசிட்டு இருக்கிறது என்பது அடுத்த தேர்தலை மனசுல வச்சுட்டு எப்படியாவது வாக்கு வங்கியை தயாரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவங்களுடைய ஆட்சி கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் போதுதான் 30% சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. 30% சர்க்கார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் 30% கமிஷன் வாங்கிட்டு இருந்ததாக அது பிரபலமாக பேசப்பட்டு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்விக்கு காரணமாக. இப்ப இங்கேயும் இந்த மாதிரி ஊழல்னு சொல்லி அப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்துட்டு இருக்காங்க. அதனால பாதிப்புகள் வருமா? நிச்சயமாக பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக அதற்கு ஏற்றபடி சுதாரித்து கொண்டு என்ன அடுத்து செய்யணும்ன்றதை அவங்க சிந்திக்கணும். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கைது, அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் தடியடி அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை சுட்டி காமிச்சிருக்கிறாரு. இப்போ தமிழக அரசின் மீது இருக்கும் இந்த அதிருப்தி வாக்குகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது போராட்டங்கள் நடத்துறவங்களுக்கு மேல தடியடி நடத்துவது தவறு. சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கலவரம் வருது, அது சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும் மாதிரி தெரிஞ்சதுன்னா முதல்ல நீங்க தடியடி நடத்தி கூட்டத்தை கலைங்க. அதுல கலையலன்னு சொன்னா நீங்க தண்ணீர் குழாய் வச்சு தண்ணீர் பீச்சி அடித்து அவங்கள விரட்டுங்க. அதுவும் நடக்கலன்னு சொன்னா நீங்க ஆகாயத்துல புகை குண்டுகள் போடுங்க, இல்ல புகை கொண்டு அந்த கூட்டத்தை நோக்கி வீசுங்க. அதுலயும் கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா ஆகாயத்துல சுடுங்க. அதுலயும் கட்டுப்படுத்த முடியலன்னா முட்டுக்கு கீழே சுடுங்க அப்படின்னு வரையறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு செய்யக்கூடிய அதுல ஒரு பகுதியாக இது நடந்திருக்கிறது. இது தூய்மை பணியாளர்களுக்கு மேல தடியடி நடத்தினதை என்னை பொறுத்தவரையில நான் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, அது தவறு. அதை நான் ஏற்கனவே கண்டித்து இதுக்கு முன்னாலேயும் பேட்டிகள்ல பேசியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல சிலதை மட்டும் சுட்டி காட்டுறதுல அர்த்தம் இல்லை. நாம ரெண்டு பேரும் தான் பேசணும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி. இன்றைக்கு ஒரு யூனிஃபைட் பேமெண்ட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓரளவு பழைய ஓய்வூதிய திட்டத்துல இருந்து எல்லா அம்சங்களும் அதுல கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த சங்கங்கள் இதே போராட்டத்துல இருந்து அதே சங்கங்கள் தான் இன்னைக்கு வரவேற்று அவருக்கு போய் மிட்டாய் கொடுத்துட்டு வந்தாங்க முதல்வருக்கு. ஸோ அதனால விமர்சனங்கள் செய்யும் போது ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து பார்க்கறது அவசியம். இன்னொரு பக்கத்துல உள்துறை அமைச்சரை போல உள்ளவங்க பேசுறது மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்றதையும் சேர்த்து பார்க்கணும். அவங்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு மோசமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? போன வருஷம் மட்டும் 2786 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுக்கு அதுதான் வழியா? என்கவுண்டர்னு சொல்லி யாரெல்லாம் பிடிக்கலையோ அவனை சுட்டுக் கொள்றதுதான் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். உத்தரப்பிரதேசத்தில் இது அரசாங்கமே சொல்லி இருக்கக்கூடிய புள்ளிவாரம். பீகார்ல எப்படி இருக்கு? அவங்க ஆட்சி நடத்தக்கூடிய மத்திய பிரதேசத்துல சமீபத்துல எத்தனை சம்பவங்கள் வெளியில வந்திருக்கு? மகாராஷ்டிராவில் எத்தனை சம்பவங்கள் வெளியே வந்திருக்கு? உத்தரகண்ட்ல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு? இப்போ அங்கிதா பண்டாரி இஷ்யூ அங்க ஒரு பெரிய அளவுல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு ஒரு அமைச்சர் பேசினா நல்லா இருக்கும். இங்க சாக்கு போக்காக ஏதாவது பேசிட்டு போனா தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை கூர்மையாக பார்ப்பவர்கள், அரசியலை படிப்பவர்கள், வாசிப்பவர்கள், ஊடகங்களை கண்காணிப்பவர்கள். அதனால அவங்க இதெல்லாம் கண்டு ஏமாந்து போக மாட்டார்கள்ன்றதுதான் என்னுடைய. தமிழக பட்ஜெட் கடன் மற்றும் டாஸ்மாக் வருவாயை மட்டும்தான் நம்பி இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ஆனா தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு நிதி பகிர்வுல பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ யாருடைய விவாதத்துல வரலாற்று ரீதியான உண்மை இருக்கு சார்? தமிழ் அரசு சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு
பணம் கொடுப்பது என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. சதவீதத்துல பார்த்தா அது உண்மை. ஜிஎஸ்டியினுடைய மொத்த அமௌண்ட் அவங்களுக்கு போயிருது, போதுமான அளவு நமக்கு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பல ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள்ல போதுமான அளவுக்கு பணம் நமக்கு கொடுக்கறது இல்லை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு சமயத்துக்கு பணம் தர்றதில்லை. பள்ளிக்கூடங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியான்ல கொடுக்க வேண்டிய பணம் ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதத்திலேயே உட்கார வேண்டிய தேவை இருந்தது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதுக்கு பிறகு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, முழுமையாக ரிலீஸ் பண்ணல. நிதியமைச்சர் ஒவ்வொரு தடவையும் மாநில நிதியமைச்சர் எங்களுக்கு எங்க இருந்து எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு, இந்த ஸ்கீம்ல வரணும், ஏன் வரலன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு. கேரள மாநிலம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தரலன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு அந்த பணத்தை வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக பார்ப்பது என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல கடன் வாங்குறது என்பது எதற்காக வாங்குறோம், அதை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களுக்காக இந்த பணத்தை கடன் வாங்கி செலவழித்தாலும் தப்பு இல்லை. அதே மாதிரி அதை உருவாக்குவதற்கான வழித்திட்டங்களையும் வச்சிருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பணம் எல்லாம் ஒரு திருப்பி கட்டிட்டு இருக்காங்கல்ல கடன். அவ்வளோ ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் ரிப்போர்ட் வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வருமானத்துல ஒரு பெரும்பகுதி வட்டிக்கு திருப்பி கட்டுறதுக்கே போயிருது. தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கி அது குறைவு, தமிழ்நாட்டுல குறைவு. அதனால இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்தோட தேர்தலை கவனத்துல வச்சு மட்டும் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. சார், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு நயினாருடைய யாத்திரை தென் தமிழகத்துல பாஜகவுடைய செல்வாக்க உயர்த்திருக்கா சார்? நான் தென் தமிழகத்தை சார்ந்தவன் தான், தென் தமிழகத்துலதான் இப்ப இருக்கிறேன். இன்னைக்கு இங்க எதுவும் பெரிய தாக்கம் வந்ததாக எனக்கு தெரியல. நயனார் நாகேந்திரன் எப்படிப்பட்டவர்ன்றது தென் தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், எப்படியெல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்கள் நடத்துபவர் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அவர் நடத்துற ஒரு பயணத்தினால மட்டும் மாற்றங்கள் வந்துடாது. அண்ணாமலையும் முன்னால பயணங்கள் நடத்தினாரு. இப்போ மதிமுகவின் சார்பாக வைகோ அவர்களும் நடைபயணம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நடைபயணங்கள்லாம் மக்கள் மத்தியில ஒரு சின்ன விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு பிரயோஜனப்படுமே தவிர அதனால மட்டும் அரசியல் மாற்றம் வந்துடாது. அதனால பெரிய தாக்கம் தென் மாவட்டங்களில் வந்ததாக எனக்கு கண்கூடாக தெரியல. பிற மாநிலங்களின் நச்சு கழிவுகளை கொட்டும் இடமாக தமிழகத்தை திமுக மாத்திட்டாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இப்போ சுற்றுச்சூழல் ரீதியாக அவர் சொல்லும் இந்த விமர்சனத்தின் உண்மை தன்மை என்ன சார்? உள்துறை அமைச்சர் பேசும்போது குறைந்தபட்சம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு புள்ளி விவரங்களோட பேசினா நல்லா இருக்கும். பொதுவாக பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. எந்த மாநிலத்தில இருந்து நமக்கு கழிவுகள் அப்படி கொட்டப்படுகிறது? சில நேரங்களில் கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் கொஞ்சம் கழிவுகள் கொண்டு வந்ததாக பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதை திருப்பி அதே மாநிலத்துல கொண்டு போய் நீங்க அங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறது சரியாக இருக்காது. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இங்க கொண்டு கழிவை கொட்டுவதாக தெரியல. கழிவை கொட்டினா அதை கண்டுகொள்ளாமல் காவல்துறை இருப்பதாகவும் தெரியவில்லை. காவல்துறை சுதாரிப்பாகத்தான் இருக்கு. கரெக்டா எங்கன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியுமா? அவ்வளவு டீட்டெயில் எல்லா உளவுத்துறையும் கையில வச்சிருக்காரு. கரெக்டா டீட்டெயிலோட சொல்லட்டுமே. அந்த டீட்டெயில வச்சு நிரூபிக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும். அது ஏன் செய்ய முடியல? இன்னும் உண்மை அதவல்லன்றதுதான் யதார்த்தம். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இப்போ மக்கள் மத்தியில வாக்குறுதி நிறைவேற்றம் குறித்த மனநிலை எப்படி இருக்கும் சார்? அதாவது நானும் திமுக தேர்தல் அறிக்கையை அப்பவும் படிச்சிருக்கிறேன், இப்பவும் படிச்சிருக்கிறேன். 88 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல சில வாக்குறுதிகள் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள். அந்த கோரிக்கை இப்பவும் தொடருது. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, கல்வியை மாநிலங்களுடைய பட்டியல்ல கொண்டு வரணும், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை தொடர்ந்து அமுல்படுத்திட்டு இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை அதற்கு எதிரான கருத்துக்களை வைத்த போது அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் மும்மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது அதிகரித்திருக்கிறது.
அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி விவசாயிகளுக்கு கொடுத்த கடன், கோஆபரேட்டிவ் சொசைட்டில கொடுத்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கூடுதலான ரேஷன் கார்டுகள் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் பேருந்து பயணம் நடைபெறுகிறது. முதல்வரின் காப்பீட்டு திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு துறைகளில் பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து, மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறைவேற்றாத சில கோரிக்கைகள் என்ன இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சமீபத்தில் அறிவித்திருக்கிறார். இன்னும் சில இருக்குது. அது படிப்படியாக அவங்க செய்யணும். 82 திட்டங்களையும் ஒரே ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவளையும் அமல்படுத்தணும்னா அதுக்கு போதுமான பணம் வேணும். அந்த பணம் திரட்டப்பட முடியாத போது சில விஷயங்களை கொஞ்சம் பின்னால செய்வோம்னு தள்ளி வைப்பாங்க. இப்பவும் அடுத்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு போட்டு அந்த குழு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதுல அவங்க பரிசீலனையாக என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம், எதெல்லாம் சாதித்தோம், என்ன பாக்கி இருக்குது, அதை அடுத்த கட்டமாக எப்படி செய்ய போறோம்ன்றது சொல்லுவாங்க. இதுதான் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பழக்கம். திமுகவும் அதை செய்யும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்றத மட்டும் மக்கள் பார்க்க போறதில்லை. மக்கள் எதெல்லாம் அமலாகி இருக்கிறதுன்றதையும் சேர்த்து பார்ப்பாங்க. இப்ப சமீபத்துல PhD படிக்கிறதுக்கு தலித் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம். இந்த மாதிரி அப்பப்போ பல நல்ல திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக பணத்தை திரட்டுறாங்க. தேவைப்பட்டா கடன் வாங்குறாங்க, கடனை திருப்பி கொட்டுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு வளர்ச்சி பாதைன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு இந்திய மாநிலங்களுக்கு மத்தியில இதுதான் கூடுதலான வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிறது. இந்த ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ரியல் ஜிடிபியில 16%, நாமினல் ஜிடிபியில 11.16% அதிகரித்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சி. இது மாநிலங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா முதலிடம் வதிக்கிறோம் அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒண்ணு. தமிழக அரசியல் களம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்க் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.